வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க. அனைவருக்கும் தாய் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் பூங்குருடு செவிடு கேடு இன்றி நலத்துடன் வாழ்வது மேலும் அரிது என்பது 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையின் அமுத மொழியாகும். பாரறிந்த கவிஞர்களும் வாழ்ந்து மறைந்த ஞானிகளும் மானிட புவியில் நீடு வாழ நலம் பேண வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். அத்தகைய சிறப்புடைய நலம் என்ற தலைப்பில் அடியேன் உரையாற்ற வந்துள்ளேன். ஒரு கட்டடத்திற்கு அடித்தளம் போலவும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போலவும் மனிதன் மகிழ்வுடன் நீண்ட நாள் வாழவும் சிந்திக்கவும் செயலாற்றவும் இவ்வுலக நலன்களை நுகரவும் நலம் அச்சாணியாக திகழ்கிறது. இங்கு நலம் என்ற சொல் ஆரோக்கியம், நன்மை, நற்குணம் மற்றும் அன்பு என பல வகையாக பொருளை அகராதிகளின் வழி நமக்கு உணர்த்துகிறது. இவ்வாறு பொருள் ஏற்கும் நலத்தை உடல் நலம், மனநலம், குணநலம், அறிவு நலம், செயல் நலம் என பல வகைப்படுத்தலாம். அன்பிற்கும் இனியவர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப நாம் என்னதான் கல்வி, செல்வம் ஆகியவற்றை பெற்றிருந்தாலும் இறைவனின் படைப்பில் நீண்ட ஆயுளை பெற உடல் நலமே மிக முக்கியமாகும். அன்னம் ஒடுங்கினால் ஐந்தும் ஒடுங்கும் என்பார்கள். ஆகவே ஐம்பொறிகள் சிறந்து செயல்பட சத்துள்ள உணவுகளை பசிக்கு பின் புசிக்க பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடிக்கும் தண்ணீரும் சுவாசிக்கும் காற்றும் சுகாதாரமானதாக இருப்பது நலம் பெற மேலும் வழிவகுக்கின்றன. தொடர்ந்து உடல் நலம் பெற உடற்பயிற்சியும் இன்றியமையாததாக அமைந்து விடுகிறது. உடற்பயிற்சி என்பது உடல் நலத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுத்து உயிர் பறவையை காக்கின்றது. இதைத்தான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்ற வரியில் மேம்படுத்துகிறார் திருமூலர். இந்த உலகில் நீண்ட நாள் உயிர் வாழ மேற்கண்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டோமானால் உடலின் நலத்தை நலமே பேண முடியும். அவை நெறி மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் நலம் எல்லாம் புகழும் தரும் என்பது வள்ளுவர் பேராசானின் வாக்காகும். இக்குறளின் வழி பேராசான் மனநலம் மற்றும் குணநலத்தின் அவசியத்தை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளார். நமது மனதின் நலம் நம்முடைய உயிர்நிலை பேறு அடைவதற்கான ஆக்கத்தை தருகிறது. மனமே நமது உடலை வழிநடத்துகிறது. வரும் உழைப்பையும் காரணத்தையும் நமக்கு தருகிறது. நம் மனநலத்தை இழந்தால் நாம் எல்லாவற்றையும் இழப்போம். சீரற்ற குணமான பொறாமை, ஆசை, வஞ்சம், இச்சை, சலனம் போன்ற தீயொழுக்கங்களை நமக்கு அறிமுகம் செய்து நமது மனதின் நலனை கெடுக்கும். மனமும் நலமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதால் நலமான குணநலத்தை வாழ்க்கையில் பின்பற்றி மன இறுக்கம் இல்லாத சூழ்நிலையில் அமைதியான வாழ்க்கையினை வாழ முடியும். தனிப்பட்ட மனிதனின் உடல்நலம், ஆக்கப்பூர்வமான மாற்றம், சமுதாய மேம்பாடு போன்ற பல காரணங்களுக்கு துணை இருக்கும் என்பது இன்னும் சக நண்பர்களே. சேயோன் படிப்பான மனிதர்கள் சிறந்தவர்களாய் நாகரீக வளர்ச்சிக்கு பண்பட்டவர்களாய் திகழ நலமான மதியே வழிகாட்டுகிறது என்றால் அது மிகையாகாது. நலமான மதி அல்லது அறிவு என்பது மனித குலத்தை உறுத்தி அதன் வழியே அற ஒழுக்கத்தை உணர்த்தும் வலிமையுடையதாக விளங்குகிறது. மனம், மொழி, மெய்களை தீய நெறியில் செல்லவிடாமல் தடுத்து நன்னெறியில் இருத்த நலமான அறிவு துணை புரிகிறது. நல்லது எது, தீயது எது என ஆய்வுணர நலம் இருந்த மொழியே துணை நிற்கிறது. பலவர்களாலும் அழிக்க முடியாத அரண்மிகு கொடையான நலமான அறிவு மனதினை அதன் வழி போக விடாமல் மனிதர்களை மனிதனாக மலர்ச் செய்கிறது என ஆணித்தரமாக ஐயமின்றி கூறலாம். அவையோர்கள் இறைவன் வழங்கிய அருட்கொடையை நமது உயிரினான உடல் சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கிணங்க நலமான எண்ணம், அறிவு, குணம், செயல் ஆகியவற்றை கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் நலமாக வாழ முடியும். மனித நலமே சமூக நலம், மனித நலமே உலக நலம். இதனை புரிந்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் வணக்கம்.